ஒட்சியேற்றியாகவும் தாழ்த்தியாகவும் தொழிற்படக்கூடிய சில ரசாயன பதார்த்தங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். அதுல அமோனியா என்ற பெயர்ல அமோனியாவின் தாக்கங்கள், அமோனியாவுக்கான சோதனைகள், அமோனியாவின் தயாரிப்புகள், அமோனியாவின் வெப்ப பிரிவுகளை பார்த்தோம். H2S என்ற பெயர்ல H2S சோதனைகள், H2S ஒட்சியா தொழிற்பட தாழ்த்தியா தொழிற்பட தாக்கங்கள் பார்த்தோம். நாங்கள் அடுத்ததா பார்க்க வேண்டியது SO2. சரியா, கலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. SO2 ஒட்சியேற்றியாகவும் தாழ்த்தியாகவும் தொழிற்பட பதார்த்தங்கள்ல SO2. சல்பர் டை ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு எல்லாருக்கும் தெரியும். கோணல் இந்த மூலக்கூற்று சூத்திரம் SO2 மைய அணுவில 2 சிக்மா பிணைப்பு 2 தனிச்சோடியும் இருக்கும். ஆகவே மூலக்கூற்று வடிவம் கோணல். இந்த லூயின் கட்டமைப்பை போட்டுக்கொள்ளுங்க. மூலக்கூற்று வடிவம் கோணல். அண்டை சொன்னால் கோணல் கோணம் எல்லாம் அப்படியும் குறிப்பிட்டுக் கொள்ளலாம் சொல்லி. இலத்திரன் சோடி கேத்திரானத வடிவம், இலத்திரன் சோடி கேத்திரானத வடிவம். இலத்திரன் சோடி கேத்திரானத வடிவம் தள முக்கோணம். தள முக்கோணம். இதனுடைய பிணைப்பு கோணம் 120 விட குறைவு என்று படிச்சிருப்பீங்களே. ஒரு தனிச்சோடி இருக்கிறதால தள்ளுமன்னு சொல்லி. உண்மையில இது இந்த பிணைப்பு கோணம் எவ்வளவுன்னு தெரியும்? SO3 பிணைப்பு கோணம் ஷார்ப்பா 120 பாகை. சரிதான், SO3 பிணைப்பு கோணம் சரியா 120 பாகை. இதுல ஒரு தனிச்சோடி இருக்கிறதால பண்பறு ரீதியாக கதைக்கிறதாக இருந்தால் இவருடைய பிணைப்பு கோணம் 120 விட குறைவு. சரியா, 120 விட குறைவு. பண்பறு ரீதியாக கதைக்கிறதா இருந்தால் இவருடைய பிணைப்பு கோணம் 120 விட குறைவு. ஆனால் அளவறு ரீதியாக இதன் பெருமானத்தை பார்த்தா SO3 பிணைப்பு கோணம் 120 பாகை. SO2 பிணைப்பு கோணம் 120 விட குறைவு என்று சொல்லி பண்பறு ரீதியாக சொல்லுவோம். தனிச்சோடி பிணைப்பு ஜோடி தள்ளுகை வலிமை கூட. ஆகவே அதனுடைய கோணம் குறையும். உண்மையா இந்த அளவீட்டு பெருமானம் எவ்வளவுன்னு சொன்னா 119.5 பாகை. கோணத்தை எங்களால பாடமாக்கி வச்சிருக்க முடியாது. இதனால நாங்கள் அன்னளவாக 2 பாகை குறைச்சு குறிப்பிட்டுக் கொள்வோம். ஒவ்வொரு தனிச்சோடியின் தள்ளுகையும் அதிகரிக்க நாங்கள் அன்னளவாக 2 பாகையை குறைச்சு கொள்ளும். சரி, அன்னளவாக 2 பாகையை குறைச்சு கொள்ளும். ஆனால் உண்மையா பார்த்தா இந்த பெருமானம் 119.5 பாகை. கொஞ்சம் கோணம் குறையும் என்று தெரிஞ்சிருந்தால் போதும். அப்ப கலப்பாக்கம் என்ன? கலப்பாக்கம் இலத்திரன் ஜோடி கேத்திரானதுடைய தளமுக்கோணம். ஆகவே sp2 என்று சொல்லலாம். தளமுக்கோணம் கலப்பாக்கம் வந்து sp2. சரிதான், இந்த விஷயத்தை ஒரு நோட் பண்ணிக்கொள்வோம். SO2 மூலக்கூற்று வடிவம் இலத்திரன் ஜோடி கேத்திரானத வடிவம் கலப்பாக்கம். SO2 இயல்புகள் சம்பந்தமாக பார்க்கணும்.
கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. இதுல எங்கேயாவது ஓரமா எழுதி வச்சுக்கணும். SO3 இருக்கிற பிணைப்பு கோணத்தை விட SO2 உள்ள பிணைப்பு கோணம் குறையும். சரி, தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. SO2 இயல்புகள். SO2 இயல்புகள். SO2 இயல்புகள். ஏற்கனவே நாங்கள் SO2 இயல்புகள் சம்பந்தமாக கதைச்சிருக்கிறோம். SO2 ஒரு அமில வாயு. SO2 ஒரு அமில வாயு. இதுதானே SO2 ஒரு அமில வாயு. அமில வாயு. அடுத்ததாக நாங்கள் இன்னொரு விஷயம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது மூக்கி அரிக்கும் மனமுடையதுன்னு சொல்லி. அமோனியாவும் மூக்கி அரிக்கும் மனமுடைய வாயு. SO2வும் மூக்கி அரிக்கும் மனமுடைய. மூக்கை அரிக்கும் மனமுடைய வாயு. இந்த மூக்கை அரிக்கும் மனம் என்பது இந்த ரிசோர்ஸ் புக்ல காரமான மனமுடையது என்று குறிப்பிட்டிருப்பதாக நான் முதல் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லி. காரமான மனமுடைய வாயு. ஆனால் அது அமில வாயு. இந்த காரமான மனம் என்பது மூக்கை அரிக்கும் என்பதற்கு ஒத்த சொல்லாக பயன்படுத்தப்பட்டது. காரமான மனமுடைய வாயு. இரிட்டேட் பண்ணும், மூக்கை இரிட்டேட் பண்ணும். காரமான மனமுடைய. அப்ப கார வாயு என்பது அர்த்தம் இல்லை, காரமான மூக்கை அரிக்கிற வாயு. 2015 இந்த டேர்ம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. SO2 இனங்காண்பதற்கு காரமான மனமுடைய வாயு என்று பயன்படுத்தப்பட்டிருக்கு. 11ஆம் ஆண்டு சிலபஸ் அப்டேட்ல இந்த வாயுவின் இயல்புல காரமான மனமுடைய வாயு தான் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது, இது ஒரு வெளிச்சும் இயல்புடைய வாயு. வெளிச்சும் இயல்புடைய SO2 வெளிச்சும் இயல்புடையது. SO2 நீர்ல கரைஞ்சு H2SO3 என்ற அமிலத்தை தாரதால நன்றாக கரியக்கூடியதாக இருக்கும். நீரில் நன்றாக கரியக்கூடியதாக இருக்கும். கரைஞ்சி H2SO3 தரும். நீரில் நன்றாக கரைந்து H2SO3 தரும். ஏற்கனவே நாங்கள் இந்த தாக்கம் எழுதியிருக்கோம். SO2 நீர்ல கரைஞ்சு H2SO3 வாயுக்களை நீரில் கரைப்பது தொடர்பாக பார்த்தது. CO2 விட இதுக்கு திணிவு கூட, ஆகவே வலியை விட அடர்த்தி கூடவாக இது காணப்படும். CO2விலும் திணிவு கூட என்பதால வலியிலும் அடர்த்தி கூடியதாக காணப்படும். SO2 இயல்பு. சரி, அடுத்ததாக நாங்கள் இனி பார்க்க வேண்டியது SO2 சோதனைகள். சரி, SO2 சோதனைகள். அமோனியாவிற்கு சோதனை சொல்லும் போது அதில் ஒரு சோதனையாக குறிப்பிட்டு, அமோனியா ஒரு கார வாயு, ஆகவே பாசி சாயத்தாளை பயன்படுத்தி நாங்கள் இந்த இயல்பை இனங்காணலாம். காரம் சிவப்பு நிற பாசி சாயத்தாளை நீளமாக மாற்றும். H2S சோதனை சொல்லும் போது H2S ஒரு அமில வாயு, ஆகவே பாசி சாயத்தாளை பயன்படுத்தலாம். அமிலம் நீல நிற பாசி சாயத்தாளை சிவப்பு நிறமாக மாற்றும் என்று சொல்லி குறிப்பிட்டார். இப்ப SO2 ஒரு அமில வாயு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப SO2 சோதனை என்று சொல்லி உடனடியாக நீங்கள் சொல்லும் போது
பாசி சாயத்தாளை குறிப்பிடலாம். இங்க ஈரமாக்கப்பட்ட என்ற ஒரு சொற்பதம் பயன்படுத்தப்படும் போது காட்டிகள் நிறமாற்றத்தை காண்பிக்கிறதுல இந்த தன்மை ஒன்று இருக்கு. உலர் பாசி சாயத்தாள்ல நிறமாற்றம் ஏற்படாது. ஈரமாக்கப்பட்ட பாசி சாயத்தாள் அமில வாயு என்பதால இது நீல நிற பாசி சாயத்தாளை சிவப்பு நிறமாக மாற்றும். ஒரு பாஸ் பேப்பர்ல இப்படி ஒரு கூற்று சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது கூற்று சொல்லப்பட்டிருக்குது, பாசி சாயத்தாளை பயன்படுத்தி SO2 வாயுவையும் CO2 வாயுவையும் வேறு பிரித்து அறிய முடியாதுன்னு சொல்லி. SO2 வாயுவையும் CO2 வாயுவையும் பாசி சாயத்தாளை பயன்படுத்தி வேறு பிரிக்க முடியாது என்று சொல்லியிருக்கு. இந்த கூட்டு சரியா? முதலாவது கூட்டு சொல்லப்பட்டிருக்கு, பாசி சாயத்தாளை பயன்படுத்தி வேறு பிரித்து அறிய முடியாது என்று சொல்லியிருக்கு. இரண்டாவது கூட்டு சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னால் SO2, CO2 வாயுக்கள் அமில வாயுக்கள் என்று சொல்லி. SO2வும் அமில இயல்புடையது, CO2வும் அமில இயல்புடையது என்று இரண்டாவது கூற்று சொல்லப்பட்டிருக்கு. லக்ஷன் கையில அனுக்கிறிய லக்ஷன் ஆலயானி இதுஸ்மேனன் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். முதலாவது கூட்டு சரியா? நனைத்த பாசிச்சாயத்தாளத்தின சார் நிறமாற்றும். லங்கையில நனைத்த பாசிச்சாயத்தால நிறமாற்றும். SO2 CO2 வாயுக்களை பாசிச்சாயத்தால் ஈரமாக்கப்பட்ட பாசிச்சாயத்தால் சொன்னா பாசிச்சாயத்தால பயன்படுத்தி வேறு பிரிச்சு அறிய முடியாது என்று முதலாவது கூட்டி சொல்லுங்க. அது ஈரமாக்கி நீங்க பயன்படுத்தினா ஈரமாக்கா பயன்படுத்தினா அது வேற. இப்ப பாசிச்சாயத்தால் ஒன்று உங்களுக்கு கிடைச்சால் இந்த ரெண்டு வாயுக்களையும் இனங்காண முடியுமா? இது SO2 இது CO2 என்றது ஒரு பிரச்சனை. அவர் சொன்ன கூட்டின்படி CO2 SO2 வாயுக்கள் பாசிச்சாயத்தாலை நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கொள்ள, ஈரமாக்கப்பட்ட பாசிச்சாயத்தாலை பயன்படுத்தி வேறு பிரிச்சு அறிய முடியாது. இந்த கூட்டு சரியா இல்லையா? சரி சார். ஏன் வேறு பிரிச்சு ரெண்டுமே அமில வாயுனால ஒரே நிறத்தினை தரும் அப்படி என்றியால் அப்ப உங்களோட SO2 CO2 என்பது கூட்டு சரியா? SO2 CO2 இரண்டும் அமில வாயுக்கள் சரியா? சரி சார். SO2 CO2 அமில வாயு சரி. ஆனால் வேறு பிரித்து அறிய முடியாது என்றதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். SO2 CO2 அமில வாயுதான். அமிலம் என்ன செய்யும்? பாசிச்சாயத்தால் ஈரமாக்கப்பட்ட பாசி. உங்களுக்கு இதுல ஈரமாக்கணும் சொல்லணும் அவசியம் இல்லை. ஏனென்றா பாசிச்சாயத்தால் ஒன்று உங்களுக்கு தரப்பட்டா நீங்கள் பயன்படுத்த என்ன செய்யணும்? பொருத்தமான முறையில பயன்படுத்துவீங்களானே. இப்ப நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது கூட்டு உங்களை யோசிக்க வச்சிருக்கு. என்ன மின்கா? ரெண்டாவது கூட்டு உங்களை யோசிக்க வைக்குது என்னென்றால் ரெண்டும் அமில வாயுக்கள், ஆகவே உங்களுக்கு வேறு பிரிச்சு அறிய முடியாதுன்னு சொல்லி. ஆனால் இந்த ரெண்டு வாயுக்கள்ல இன்னொரு இயல்பு இருக்கு SO2க்கு. என்னென்று சொன்னால் வெளிட்டல். SO2 வெளிட்டும் இயல்புடைய வாயு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப ஈரமாக்கப்பட்ட நீல நிற பாசிச்சாயத்தால SO2 வாயு வெளிவார இடத்துல பிடிச்சோம் என்று சொன்னால் முதல்ல இது மென் சிவப்பு நிறமாக மாறும், சிவப்பாக மாறும் என்று வச்சுக்கொள்ளும். அதே போல ஈரமாக்கப்பட்ட பாசிச்சாயத்தால CO2 வாயுல பிடிச்சோம்னாலும் இதுவும் மென் சிவப்பு நிறமாக மாறும். அப்ப முதலாவது சந்தர்ப்பம் இரண்டுமே நிறமாற்றத்தை கொடுக்கும், நீலத்தை சிவப்பாக மாற்றும். முதலாவது சந்தர்ப்பம். அப்ப நீங்கள் இதோட எழும்பி வீட்டை போயிட்டீங்கன்னு சொன்னால் வேறு பிரிச்சு அறிய முடியாது என்பது சரியாக இருக்கும்.
தொடர்ந்து இந்த மென்சுவப்படுற பாசிச்சாயத்தால அந்த வார வாயுல பிடிச்சு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் SO2 வெளிட்டும் இயல்பு இருக்கு. அந்த நிறத்தை SO2 நீக்கும். ஆனா CO2 அந்த இயல்பு இல்லை. அப்ப CO2 அந்த நிறத்தை நீக்காது. ஆகவே SO2 CO2 வாயுக்கள் பாசிச்சாயத்தாளை பயன்படுத்தி வேறு பிரித்து அறிய முடியும். எப்ப தொடர்ச்சியாக பிடிக்கும் போது இரண்டும் முதல்ல மென்சுவப்படுறது தரும் SO2 நிறத்தை நீக்கும் வெளிட்டும் இயல்பு காரணமாக. ஆனா CO2 நீக்காது. ஏன்? அதுக்கு வெளிட்டும் இயல்பு இல்லை. சரிதான். அப்ப முதலாவது கூட்டும் தவறு. ஏன் தவறு என்றால் வேறு பிரிச்சறிய முடியும். எப்ப முடியும்? தொடர்ந்து வாயுவில பிடிச்சிருந்தால் வெளிட்டும் இயல்பு காரணமாக இது வேறு பிரிச்சறியக்கூடியதாக இருக்கு. சொல்ற விலங்குதானே? CO2க்கு அந்த இயல்பு. ஆனா ரெண்டுமே அமில வாயுக்கள். உங்களை குழப்புறதுக்காண்டு தான் இந்த ரெண்டாவது கூட்டில உங்களை சொல்லப்பட்டது. அமில வாயு என்று சொன்னா பிறகண்டாலும் நீங்க என்ன செய்வீர்கள்? இந்த கூட்டு முடியாது என்பது சரியென்று எடுப்பியல் என்றதுக்காக இது அமில வாயு என்று சொல்லப்பட்டது. சொல்ற விலங்குதானே? ஓகே. அப்ப எழுதி கொள்ளுங்க. SO2வின் இயல்புகள். SO2வின் இயல்புகள். ஒன்று அமில வாயு. அமில வாயு. இரண்டாவது மூக்கை அரிக்கும் மனமுடையது. மூக்கை அரிக்கும் மனமுடையது. மூக்கை அரிக்கும் மனமுடையது. மூக்கை அரிக்கும் மனமுடையது. பிரேக்கெட்டுக்கு போட்டுக்கொள்ளுங்க. காரமான மனமுடைய வாயுன்னு சொல்லி. ஏண்டா இந்த டேர்ம் தான் எங்களோட ரிசோர்ஸ்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. காரமான மனமுடைய வாயு. காரமான மனமுடைய வாயு. காரமான மனமுடைய வாயு. மூன்றாவது வெளிட்டும் இயல்புடையது. SO2 வெளிட்டும் இயல்புடையது. ஒரு நிற பூவிதழே SO2 வாயுவை பிடிச்சோம்னா அந்த பூவிதழின் நிறம் வந்து நீங்க வெளிட்டும் இயல்புடையது. வெளிட்டும் இயல்புடையது. அந்த வெளிட்டும் இயல்பை வச்சுக்கொண்டுதான் இந்த ரெண்டு வாயுக்களும் வேறுபடுத்தப்படுது. அப்ப இது வந்து நீக்கும், நிறத்தை நீக்கும். இது நீக்காது. ஆகவே இது CO2, இது SO2. வெளிட்டும் இயல்புடையது. நாலாவது நீரில் நன்றாக கரையும். நீரில் நன்றாக கரையும். நீரில் நன்றாக கரையும். நீரில் நன்றாக கரையும். மற்றது நிறமற்றது வழியிலும் அடர்த்தி கூடியது என்று போட்டுக்கொள்ளுங்க. நிறமற்றது வழியிலும் அடர்த்தி கூடியது. நிறமற்றது வழியிலும் அடர்த்தி கூடியது. நிறமற்றது வழியிலும் அடர்த்தி கூடியது. சரிதானே?
ஓகே, இந்த இன்ஆர்கானிக்கின்ற பி பிளாக்கின்ற முடிவு பகுதியில் நிற்கிறோம். SO2 இயல்புகள் குறிப்பிட்டிருக்கிறேன். ஈவினிங் கிளாஸ்ல SO2க்கான சோதனைகளை எழுதி கொண்டு அது உச்சியத்தியாகவும் தாழ்த்தியாக தொழிற்படுறதாகவும் ஏற்கனவே வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் பார்த்திருப்போம். அதையும் சேர்த்து எழுதி கொண்டு அதனால் இன்னொரு ஆள் இருக்கிறார் H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு. நீங்கள் இனி இன்ஆர்கானிக் டியூட்டை செய்யலாம். அதுக்கு முன்னம் எனக்கு கல்குலேஷன் டியூட் வந்து PDF ஃபைல் அனுப்பணும். யார் PDF ஃபைல் அனுப்புறீங்களோ அவைக்கு மட்டும் இன்ஆர்கானிக் டியூட் அனுப்புவேன். அவை குரூப்ல போட மாட்டேன். சரியான எனக்கு அனுப்புறாக்களுக்கு மட்டும் திருப்பி அனுப்பி கொண்டுப்பேன். கல்குலேஷன் டியூட் வந்து நீங்களே செக் பண்ணி அதிൻ്റെ ஆன்சர்களை கரெக்ட் பண்ணி கொள்ளுங்க. நான் டி பிளாக்கை முடிச்சுட்டு தான் இன்ஆர்கானிக் டியூட்டை பற்றி யோசிப்பேன். சரிதானே? அந்த டி பிளாக் படிக்கிற காலப்பகுதியில் இன்ஆர்கானிக் டியூட்டை நீங்க முடியுங்க. டி பிளாக் பெரிய பாடம் இல்லை, ஆனால் மிக முக்கியமான பாடம். நாங்கள் இனி ஒன்று செய்யலாம். அதை இப்போதைக்கு நாங்கள் சந்திக்கிற சான்ஸ் இல்லை என்று நினைக்கிறேன். கல்குலேஷன் டியூட் வந்து நான் உங்களோட வைபர் வாட்ஸ்அப் குரூப்லான்னு போட்டிருந்தேன். சரியான இந்த அந்நியன் சோதனை, பண்பறை வகுப்பு, டி பிளாக் எல்லாமே வந்து ஒரு தொகுதி வினாவாக கேட்கப்படுறதால டி குழுவின் பாடத்துக்குள்ளதான் நான் அந்த விஷயத்த படிப்பிப்பேன். இப்ப நான் உங்களுக்கு படிப்பிச்சிருக்கிறது வந்து எஸ் குழுவும் பி குழுவும். இந்த எஸ் குழுவும் பி குழுவும் சேர்ந்து எஸ்ஏலையும் ஸ்ட்ரக்சர்லையும் என்ன மாதிரியான கேள்விகளை உருவாக்கும் என்பதை நீங்க அந்த டியூட்ல இருந்து விளங்கி கொள்ளலாம். பி குழுவின் கேள்வியும் எஸ் குழுவின் கேள்வியும் பிரிச்சறிய முடியாது, ஒன்றோடு ஒன்று சேர்ந்துதான் வரும். அதனால நாங்கள் எந்த ஒரு கேள்வியையும் பார்க்கும்போது ரெண்டின் விஷயம் எங்களுக்கு தேவை. அதனால நான் இதுவரைக்கும் கேள்விகளை பற்றி செய்ய ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்பட்டிருக்கு. ஆனா டி பிளாக் அப்படின்னு சொல்லி படிக்க வலிக்கிட்டால் நாங்க டி பிளாக்கு பண்பறு ஓப்பை பற்றியும் கதைக்கணும், அந்நியன்களுக்கான சோதனையும் படிக்கணும். அவ்வளவும் படிச்சுட்டோம்னு சொன்னால் அது ஒரு பேக்கேஜ் கேள்வியாக இருக்கு. இப்ப இன்ஆர்கானிக் சார்பான எஸ்ஏல வார கேள்வி என்று சொன்னால் அது டி பிளாக் கொண்டு மட்டும் இருக்காது, அது அந்நியன் சோதனையை கொண்டிருக்கும், கட்டியன்களுக்கான சோதனைகளை கொண்டிருக்கும். இப்போ நாங்கள் அந்த கேள்விக்கு எங்களை தயார்படுத்தணும்னா எங்களோட பாடத்தை நாங்கள் அந்த பேக்கேஜுக்குள்ள வச்சு படிக்கணும். அதனால நான் சொன்னேன், நான் எந்த அரேஞ்ச்மெண்ட் வேறு. அப்போ உங்களுக்கு இப்போ நான் எஸ்பி படித்த பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய எக்ஸாம் பேப்பர்ல வந்த கேள்விகளை தருவேன். பாஸ்ட் பேப்பர் கேள்வியா இருக்குமெண்டு இல்லை, பாஸ்ட் பேப்பர் கேள்விகளும் இருக்கலாம், வேற மாடல் பேப்பர்கள் அந்த மாதிரியான கேள்விகளை இந்த பி பிளாக் எஸ் பிளாக் சார்ந்த கேள்விகளை தொகுத்து நான் வச்சிருக்கேன். அதை உங்களுக்கு தரலாம். சரி, அதுக்கான டி பிளாக் சம்பந்தமான கேள்விகள் இன்னொரு தொகுப்பாக இருக்கு. சரியோ? ஓகே, கேள்வி யாருக்காவது கல்குலேஷன் கிடைக்கலன்னா எனக்கு ஒரு தகவல் தாங்க, நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல தான் நான் போட்டிருக்கேன். சரியா? போட்டு விடுறேன் நான், நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க அனுப்பினா நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த ஆன்சரை செக் பண்றதுக்கான ஏற்பாட்டை நான் உங்களுக்கு பார்ப்பேன்னு சொல்லி அனுப்பினா. ஒரு சிலருக்கு நான் அதோட லிங்கும் அனுப்பியிருக்கேன், கல்குலேஷன் லிங்க் அனுப்பியிருக்கேன், செக் பண்ண சொல்லி. நீங்கள் கல்குலேஷன் டியூட்டை செய்து உங்களோட பேர் போட்டு இந்த பேட்ச்னு போட்டு தந்தீங்கன்னா நான் உங்களுக்கு கல்குலேஷன் அனுப்புறேன். சரிதானே? ஓகே.